சொல்லுங்க இளவரசி, ஒரு ஒரு பாசமான தாயாக, ஒரு அன்புக்குரிய மகளாக, நீங்களோட அப்பா பேர் சொல்லியிருந்தீங்க, ஒரு அன்புக்குரிய மகளாக, ஒரு நண்பியாக, ஒரு ஆசிரியராக, ஒரு தமிழ் ஆசிரியர், ஒரு தமிழ் ஆர்வலராக, ஒரு வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண்மணியாக, இப்படி எனக்கு தெரியாத இன்னும் பல முகங்கள் கூட எல்லாம் இருக்கலாம். எப்படி எங்களுக்கு கிடைச்சிருக்கிற 24 மணித்தியாலத்தை, எல்லாருக்குமே 24 மணித்தியால் தான் காமன், அப்படி கிடைச்சிருக்கக்கூடிய 24 மணித்தியால் எப்படி இவ்வளத்தையும் செய்யக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு? நேர மேலாண்மை, நேர மேலாண்மை ஒன்று இருக்குது. அதே போல் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒருத்தங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரையாரிட்டி. இப்போ எனக்கு நேரமே இல்லை, நான் ஃபோன் எடுக்க முடியல, உங்களை அழைப்பை ஏற்க முடியவில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. நம்ம யாருக்கிட்ட பேசணும், நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவங்களுக்கு நம்மளால் நேரத்தை, எந்த விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த விடயத்துக்காக நம்ம நேரத்தை வந்து உருவாக்க முடியும். அது 24 மணி நேரம் தான், அதில் நம்ம வந்து உருவாக்க முடியும் நேரத்தை. அப்படி தான் வந்துட்டு தாய் அப்படிங்கிறத ஒரு கடமை வந்து எனக்கு வந்து தவிர்க்க முடியாதது. அதை நிச்சயமாக செய்யணும். எங்கள் அம்மா பின்பற்றிய அதே முறையை தான் நானும் பின்பற்றேன். என் குழந்தைகளுக்கு எந்த சலுகையும் கிடையாது, எந்த செல்லமும் கிடையாது, செல்லம் கொடுக்க மாட்டீங்க, எந்த செல்லமும் கிடையாது. அவர்களை வந்து மிக கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளர உள்ள இழுத்து தான் நான் வந்து வளர்த்தேன். இப்போ என் பொண்ணுக்கு வந்து 16 வயசாக போகுது. 7 நாட்களில் 9 வகுப்புகள் கூட்டிகிட்டு போவேன். பேக் டு பேக் கிளாஸ் இருக்கும். பள்ளியிலேருந்து அழைத்து பல நாட்கள் வந்து காருக்குள்ளேயே வைத்து உணவு கொடுத்து அப்படியே கொண்டு போய் கிளாஸில் விட்டுட்டு வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி அப்படி தான் கூட்டிகிட்டு. அந்த மாதிரி எல்லா கலைகளையும் ஒரு வயசு வரைக்கும் கற்றுக் கொடுத்தாச்சு. அப்போ வந்து அப்போ இழுத்துக்கிட்டு அந்த ஓடி போய் ஒவ்வொரு குளிர்லையும் பனிலையும் ஓடும் பொழுது தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கி வந்து அவள் வந்து எல்லா திறமையோடு மிளரும் பொழுது நம் பட்ட பாடு வந்து வீண் போகவில்லை என்று தெரிகிறது. அதை அவ அப்ரிஷியேட் பண்ணுறாவா மகள்? இந்த காலத்து பிள்ளைங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுவும் இந்த 13 to 18 வயசு வந்து இட்ஸ் அ க்ரூஷியல் ஏஜ். அதனால கொஞ்சம் அம்மாவுடைய கட்டுப்பாடுகள், அம்மா ஒரு செல்லமான ஒரு அம்மா கிடையாது, செல்லம் கொடுக்குற அம்மா கிடையாது, கொஞ்சம் அம்மா கிடையாதுங்கிறப்ப அதுக்கான ஒரு எதிர்விளைவுகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். மகன் 10 வயதாகுது. ஸோ இவர்களுக்கு ஒரு அம்மாவா என்னென்ன கடமை செய்யணுமோ அதை நிச்சயமாக செஞ்சிடணும். நல்ல படிப்பு கொடுத்து விடணும், நல்ல உணவு பழக்கத்தை இது பண்ண வேணும், பொய் சொல்லக்கூடாது, யாரையும் கெடுக்கக்கூடாது, சுயநலம், புறங்கூறுதல். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னமும் வந்து நைட்டு நான் கதை சொன்னாதான் என் பையன் தூங்குவான். அவனுக்காக வந்து டெய்லி நான் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்லேயும் எதுலேயும் ஒரு கதையை படித்து விட்டு தான் நான் வந்து படுக்கைக்கே போவேன். விஷயம் நான் அதை நிறைய தரம் உணர்ந்திருக்கிறேன். பிள்ளைகள் வளர்ற அந்த சூழ்நிலை, அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயதுலேருந்து ஒரு 12-13 வயது மட்டும் அந்த கதைகளால் நாங்கள் நிறைய விஷயம் அவைக்கு போதிக்க முடியும். இது நாங்கள் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேரண்ட்ஸும் ஸ்க்ரீனோட இருக்கணும், பிள்ளைகளும் ஸ்க்ரீனோட தான் இருக்கணும், ஃபோனில் அல்லது டிவிக்கு முன்னால். அதை பெருமையாகவும் வேற சொல்லிக் கொள்ளினோம். இல்லை, நேரம் இப்போ மாறும். இப்போ வந்து ஆர்கானிக் கிளாஸஸ்ன்னு சொல்கிறாங்க. நோ ஸ்க்ரீன் டைம், நோ ஸ்க்ரீன். நாங்கள் வந்து எங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிறோம் வாங்கன்னு கூப்பிட்ட பள்ளிகள்லாம் இப்போ நாங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்த மாட்டோம், கொண்டு வந்து சேருங்கிற அந்த நிலைமை வந்துகிட்டு இருக்கு. மகள் அப்படின்னா நான் என்னுடைய தாய் தந்தையருக்கு அன்பான மகள்னு சொல்ல முடியாது. எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த பாசம் செல்லம்லாம் காட்டாததால் எனக்கு எங்கள் அம்மா மேலே கொஞ்சம் சண்டைக்காரி தான். அம்மா கூட நாங்கள் சொல்லுறோம், ஆனால் ஒரு நாளும் அப்படி உள்ளுக்கு அப்படி நாங்கள் ஃபீல் பண்ணுறது இல்லை. ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்ற கண்டிப்பாக நமக்கு அந்த தானாக வந்துடும். நிச்சயமா ஒரு தோழியாக என்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் நான் மிகச்சிறந்த ஒரு தோழியாக இருக்கிறேன். எனக்கு அமைந்த நண்பர்களும் ரொம்ப நல்ல நண்பர்கள். சந்தோஷம். ஆமாம், என்னுடைய நண்பர்கள் வந்து என் வாழ்வில் தவிர்க்க முடியாத நண்பர்கள். நான் கடந்து வந்த இப்போவும் என்னோட பள்ளி தோழர்கள் முதற்கொண்டு நாங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஆசிரியைனா தமிழ் வகுப்புகள் இங்கே எடுக்க ஆரம்பித்தேன் 2011. என்னுடைய மகன் 15 அப்போ என்னிடம் வரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக அப்படி பேசுகிறதால ரொம்ப சீக்கிரமாக என்னோட ஒட்டி கொண்டு விடுவார்கள். அதன் பிறகு அவர்கள் இப்பொழுது பெரிய 17-18 வயது பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆனால் எங்கே பார்த்தாலும் வந்து என்னிடம் ரொம்ப பாசமாக பேசக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதுக்கடுத்தது என்னுடைய அந்த தமிழ் என்கிற மின்னிதழ், அது என்னுடைய மிகப்பெரிய கனவு. அது வந்து ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆக போகுது.
அதை ஒவ்வொரு மாதமும் வெளியிட்டு வருகிறோம். அது யார் அனுப்புனாலும் அவர்களுடைய ஓவியமாகட்டும் கட்டுரையாகட்டும் அந்த மாதிரி நிறைய விடயங்கள். அண்மையில் கூட பிரான்சிலிருந்து ஒருவர் பிரெஞ்சு கட்டுரைகள் எழுதி பிரெஞ்சு மொழியில் எழுதி எனக்கு 2-3 கட்டுரைகள் அனுப்பி வைத்திருந்தார். பிள்ளைகளா? பெரிய வளர்ந்த ஒருவர், அவர் ஒரு எழுத்தாளர், புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறார். எனக்கு தெரியாது, ஆனால் தமிழுக்கு அனுப்பியிருந்தார் பிரெஞ்சு மொழியில், அதுவும் தமிழ் இலக்கியத்தை பற்றி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க வந்து பிரெஞ்சு படிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமா அது ஹெல்ப் பண்ண பிரெஞ்சில் வாசிக்கக்கூடியதா இருக்கிறதால. அது மட்டும் இல்லாம கியூபெக்ல இருக்கிற நிறைய விடயங்கள், ஒரு ஃப்ளைட் டிக்கெட் எப்படி புக் பண்றது, ஒரு இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி பயனுள்ள விடயங்களை ஒவ்வொரு மாதமும் வந்து நாங்கள் வெளியிட்டு வரோம். அது இன்னும் பெரிய அளவில் வெளியில் தெரியல, ஆனால் அதில் இருக்கிற ஒவ்வொரு விடயங்களும் அவ்வளோ ஒரு பயனுள்ள விடயங்கள். அது என்னுடைய ரொம்ப பிடித்த வாசிப்பு பிடிக்கும். அதனால் அதையும் எழுத்தாளர் என்றால் நல்லா வாசித்து கொண்டிருந்தேன், நிறைய வாசித்து கொண்டிருந்தேன். அப்போ நிறைய எழுத்து வந்தது. பட்டினப்பாலையை பற்றி கூட ஒரு 13 கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அதை புத்தகமாக போடும் ஒரு முயற்சியிலும் இருக்கிறது. இப்பொழுது வாசிப்பும் கொஞ்சம் குறைந்து விட்டது, அதனால் எழுத்தும் கொஞ்சம் குறைந்து விட்டது. அப்போ படித்தது தொழில்நுட்ப வல்லுநராக, பணிபுரிவதும் தொழில்நுட்ப வல்லுநராகத்தான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். வீட்டிலிருந்து வேலை என்பதால் குடும்பத்தை பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்ள முடிகிறது. எல்லா வேலையும் கொஞ்சம் இலகுவாக போய் கொண்டிருக்கிறது. நேர மேலாண்மை தான், நேர மேலாண்மை. நம்ம அது சரியாக நேரத்தை கையாண்டால் நம்ம எல்லாம் செய்ய முடியும். அப்போ இங்கிலீஷில் ஒரு சொல்லுவேன், அக்கம்ப்ளிஷ்ட். நீங்கள் அதாவது நிறைவாக ஃபீல் பண்ணுகிறீங்க இன்றைக்கு நீங்கள் இருக்கிற அந்த சிச்சுவேஷனில், இன்றைக்கு இருக்கிறவங்களோட வாழ்வில் வந்து நீங்கள் நிறைவாக இருக்கிறதா உங்களுக்கு படுகிறதா, உங்களுக்கு தோன்றுகின்றதா? நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அப்படி தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரு ரகசியம், சீக்ரெட் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது, அதை வாய்ப்பு இருந்தால் படியுங்கள். அல்லது அதில் நன்றி என்ற ஒரு பகுதி மட்டும் இருக்கிறது. அந்த பகுதி மட்டும் படித்தாலே போதும். நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதற்கு நாம் நன்றியுடையவர்களாக இருந்தால் நாம் இன்றும் நிறைய 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 நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். அதே போல் எத்தனையோ கஷ்டம் நஷ்டம் இல்லாத வாழ்வு என்பது இல்லவே இல்லை. எல்லோரும் சந்தோஷமாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியாது, எல்லோரும் அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருக்கவும் முடியாது. கஷ்டங்கள் வரத்தான் வேணும். ஆனால் அங்கேயே உட்கார்ந்து விடாமல் அதிலிருந்து நகர்ந்து நமக்கு என்ன தேவையோ அதை நோக்கி போய்கொண்டிருக்க வேண்டும். அதே சமயம் நாம் பெற்றுக்கொள்பவராக மட்டும் இருக்கக்கூடாது. சமுதாயத்திற்கு நம்மளால் எப்பெல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் கொடுப்பவராக இருக்க வேண்டும். அந்த வகையில் நான் நன்றியுடையவளாகவும் நிறைவுடையவளாகவும் இருக்கிறேன். நான் இன்றைக்கு இப்படி இருப்பதற்கு காரணமான அத்தனை பேரையும் நான் நன்றியோடு நினைத்து கொண்டும் இருக்கிறேன். சந்தோஷம், சந்தோஷம். அடுத்த கேள்விக்கு போக முதல்ல எனக்கு இப்போ ஒரு கேள்வி ஒன்று வந்தது. நீங்கள் பட்டினப்பாலையை பற்றி சொல்லிக்கல, சங்க இலக்கிய புத்தகங்கள் வாசிப்புண்டே குறைஞ்சோண்டு போகுது. ஆனால் அதையும் தாண்டி இந்த பட்டினப்பாலை, அறநானூறு, புறநானூறு இப்படியான சங்க இலக்கியங்கள் ஏன் இன்றைக்கு இருக்கிற தமிழர்களையும் அதை வாசிக்க வேணும்னு நினைக்கிறீங்க? என்ன நிறைய டைமில் வந்து அநேகமான நாட்கள் இதில் ஒரு பழைய விஷயம், இல்லாட்டி இது ஒரு தேவையில்லாத விஷயம், இதை வாசிக்க கஷ்டம் என்று சொல்லி அதை சில பேர் வந்து சங்க இலக்கியத்தை பற்றி கேள்விப்படுறதே சினிமாவில் அடிக்கிற ஜோக்குகளில் இருந்து தான். அப்போ ஏன் அந்த இலக்கியங்கள தன்மை எங்களுக்கு தேவை இந்தியன் வாழ்க்கை? திருக்குறளை விடுவோம். இந்த திருக்குறள் வந்து ஒரு பொது நூல். அது 100 வருஷங்களுக்கு முதல் சொன்ன விஷயம் 1000 வருஷங்களுக்கு முதல் சொன்னா என்ன, இப்போ சொன்ன என்ன, ஃப்யூச்சர்லேயே எல்லாம் பொருந்தி கொண்டு போகுது. அப்போ அது நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே படிக்கிறோம், எல்லாத்தையும் வீட்டையும் இருக்கும். ஆனால் அந்த சங்க இலக்கியங்கள் அல்லது எங்களோட திருமுறைகள் ஆகட்டும், இன்றைக்கு அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளங்கி படிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? ரிச் டாட் புவர் டாட்ங்கிற உங்களோட பார்வையில் நிச்சயமா ரிச் டாட் புவர் டாட். இதே மாதிரி ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஹேபிட்ஸ் அப்படின்னு இருக்கும், மிராக்கிள் மார்னிங் அப்படின்னு சொல்லி நிறைய சுய முன்னேற்றம் இருக்கு. அதை வந்து அவ்வளோ லட்சக்கணக்கான பிரதிகள் வந்து விற்கிது. இதில் சொல்லப்பட்ட விடயங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்குது, அகநானூரில் இருக்குது, புறநானூரில் இருக்குது, பட்டினப்பாலையில் இருக்குது, மூதுரையில் இருக்குது, நல்லவை 40, இனியவை 40 அப்படின்னு. நீங்கள் அதில் இருக்கிற ஒன்றையும் எடுத்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அங்கே சொல்யூஷன் இருக்கும் ஆல்ரெடி. எது இப்போ அண்மையில் நான் மறுபடியும் எழுத்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் வந்து எழுத ஆரம்பித்தேன். அதில் வந்து முதல்ல இந்த
ஔவையார் வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்த ஔவையார். அப்போ அதில் ஔவையார் எழுதின அந்த மூதுரையிலிருந்து தான் ஒரு பாடலை எடுத்து நான் வந்து விரிவாக்கம் செஞ்சேன். அதில் செய்யக்கூடாத செயல்கள் என்ன, அதை பயன்படாத 7 விடயங்கள் என்ன அப்படின்னு அதை படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் ஒரு வெள்ளைக்கார ஒருத்தர் ஒரு புத்தகமாக எழுதினோம்னா நம்மளாம் வாயை திறந்து பார்க்குறோம், அந்த புக்கை வாங்குகிறோம், இல்லை முகநூலிலோ சமூக வலைத்தளங்களிலோ பகிர்றோம். ஆனால் இந்த விஷயம் எது உனக்கு 7 பயன்படாது நம்ம சொல்லுவோம். நம்ம அவசர தேவைக்கு உதவலைன்னா அப்புறம் அதுக்கப்புறம் கிடைச்ச என்ன பிரயோஜனம் அந்த விஷயம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நிச்சயமாக நான் கூட கிட்டடியில் தமிழ் கிளாஸில் சின்ன பிள்ளையெல்லாம் மூதுரையை வந்து ஒரு மூதுரையை எடுத்து விளங்கப்படுத்த வழிக்கிட எனக்கு 1 மணி தியாலம் பத்தலை என்னென்னு சொன்னால் அவைக்கு விளங்கப்படுத்துறேன்னு சொன்னால் ஆழமாக போக வேணும், இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படித்தான். நன்றி. அதே மாதிரி எனக்கும் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப அந்த கதை வடிவமாக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விருப்பங்கள் இருக்குது. நேரம் மேலாண்மை தான் கொஞ்சம் பிரச்சனை. தேங்க்யூ. இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, அதுக்காகத்தான் நான் முதல்ல அந்த கேள்வியை கேட்டேன். நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்களை செய்கிறீங்க, இவ்வளோ கிடைச்ச டைமில் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பிள்ளைகளோடு இருந்து இவ்வளோ விஷயத்தையும் உங்களை செய்யக்கூடியதாக இருக்குது. ஆனால் புலம்பெயர் தேசங்களில் பிறந்து வளர்கிற இந்த பிள்ளைகள் நாளைக்கு இப்படி ஒரு பன்முக திறமை கொண்ட, அதாவது இப்போ தமிழ் பற்றுன்றதையும் தாண்டி ஒரு பன்முக திறமை கொண்ட ஆளுமைகளாக, அதாவது இப்போ நாங்கள் எங்களோட நாடுகள்லேருந்து வந்திருக்கிற புலம்பெயர் தேசங்களில் வந்திருக்கிற ஒரு மக்கள்லாம், குறிப்பிட்ட ஒரு மக்கள்லாம் நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து வருங்கால தூண்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த பிள்ளைகள் வந்து இப்படி பன்முகத்தன்மை கொண்ட பிள்ளைகளாக, சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த திறமை இருக்குது, அந்த மல்டி டேலண்ட்டை சொல்லக்கூடிய. ஏன்னா எல்லா விஷயங்களையும் கற்றுக்குறாங்க, எல்லா விஷயமும் தெரியுது. இன்னைக்கு காலையில் கூட நான் வந்து ஒரு உரை கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொன்ன அந்த விடயத்தை தான் எனக்கும் கரெக்டாக படுது, அதை நான் பகிர்றேன். அவர் சொன்னார், நம்ம அப்பா வந்து தண்ணி கொண்டு வா, இல்லை பார்த்தாலே நம்ம வந்து தண்ணி வேணும்னாலும் நம்ம போய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தோம் நம்ம தலைமுறை. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், செய்திகளை என்ன வேணும், எதுக்கு வேணும், அது சூடு தண்ணியா பச்சை தண்ணியா, எனக்கு இப்போ உடனே தேவைப்படுதா கொஞ்சம் லேட்டாக பேந்து கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வேலை செய்வாங்க கன்ஃபார்மாக செய்வாங்க. ஆனால் அவர்களுக்கான உரிய காரணங்களும் எதற்காக செய்ய வேண்டும் என்கிற விடயங்களும் கற்பிக்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு மல்டி டேலண்ட் நிச்சயமாக நம்ம ரத்தத்தில் பிறந்த அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறது. ஆனால் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், இது செய்கிறதால என்ன நடக்கும், இப்படி நிறைய கேள்விகள் அவர்கள்ட்ட இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம பதில்களை கொடுத்தா நிச்சயமாக நம்ம பிள்ளைகள் பன்முக திறமையோடு நாம் செய்து கொண்டிருக்கிற பணியை கையெடுத்து நல்லபடியாக கொண்டு செல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த விடயங்களை விளங்கப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு தேவையான பதில்களை நாம் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக. இப்போ நீங்கள் வந்து சில நிகழ்வுகளை பார்க்குறீங்கள், அது தமிழாக்கள் நிகழ்வுகளை பார்க்குறீங்கள். உதாரணமாக மரபு திங்களாகட்டும், விளையாட்டு போட்டிகளாகட்டும், விழாக்கள் ஆகட்டும், நீங்கள் போய் வாரீங்க. நான் உங்களை எல்லா இடமும் காண்றேன். அநேகமான இடங்களில் நான் போக தவறினாலும் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கிறத அறியக்கூடியதாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா அந்த இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன், அந்த இளம் தலைமுறைகள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் சமுதாயத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிறதையும் தாண்டி சமுதாயத்துக்கு தாங்கள் ஏதாவது கொடுக்கணும்ன்றதை நீங்கள் பார்க்குறீங்களா? நிச்சயமாக அவர்களுக்கான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக செய்வாங்க. பொறுப்பு அவங்களுக்கு தேவை. இப்போ உள்ள தலைமுறைக்கு இதுதான் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் உன்னோட வேலை, இதெல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு இந்த வேலையை முடிச்சு கொடு அப்படின்னு கிளியர் கட்டாக இன்ஃபர்மேஷனாக கொடுத்து அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தா நிச்சயமாக செய்வாங்க. வாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த மாதிரி முதல்ல நம்ம விளங்கப்படுத்தும், நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம், என்ன நோக்கத்துக்காக பண்ணுறோம், இது எப்படி நடக்க போகுது, இதனுடைய விளைவு என்ன, பலன் என்ன, இதெல்லாம் அவங்க விளக்கப்படுத்திட்டு இதில் இந்த பகுதியை நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா, இந்த பகுதிக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தர்றோம், அதுக்கு தேவையான சப்போர்ட் உதவிகள் எல்லாம் உங்களுக்கு தர்றோம், இதை இப்படி செய்யணும், இதை செஞ்சு கொடுக்க முடியுமான்னா தாராளமாக செய்வாங்க. ஆனால் அந்த தலைமுறை இடைவெளி இருக்கு இல்லையா, நாங்கள் உட்காரணும், ஏன்னா கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில் எல்லாரும் இல்லை. ஆனால்
அந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்னும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு அது வந்து இதுதான் இந்த ஜென்ரேஷன் கேப்பு. குறிப்பாக இது நம்ம தமிழ் தலைமுறை மட்டும் இல்லை, உலகமெங்கிலும் இந்த தலைமுறை எல்லா திறமையும் இருக்கிறது, வேலை செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கான பதில்களும் விளக்கங்களும் கொடுக்கப்பட சரியான முறையில் கொடுக்க வேணும். ஆனால் நாங்கள் பார்க்குறோம் மரபு திங்களாகட்டும் வெளிக்கள நிகழ்வுகள் ஆகட்டும் நிறைய இளம் தலைமுறையினர் நிச்சயமாக வேலை செய்யணும். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அல்சைமர் என்று சொல்லக்கூடிய அந்த ஞாபக மறதி நம்ம தமிழ் சமூகத்தில் அதை பற்றி எந்த விழிப்புணர்வுமே இல்லை. அதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு தன்னார்வ குழுவில் நானும் இருக்கிறேன் உறுப்பினர். அதில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே இள தலைமுறையர் தான். அவர்கள் தான் முழு எல்லா வேலையுமே செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம அவங்கள வந்து வழி நடத்தினா போதும். ஓகே, இதான் இது பண்ணுறீங்களா, டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இந்த டெட்லைனுக்குள்ளே இதை முடிங்க, நான் என்கிட்டேருந்து என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் தர்றேன் அப்படின்னு அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதும் அவர்களுக்கான தேவையான விடயங்களை கொடுக்கும் பொழுது அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தாக போகுது. செயல்பாடுகள் நடக்கிறது. அதை கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தலைமுறை அடுத்த தலைமுறையை தயார்படுத்தி போட்டு போக வேண்டும் என்றது ஒரு மிக முக்கியமான விஷயமா எனக்கு படுகுது. அதில் வந்து எல்லா தமிழர்களும் ஒன்றிணைந்து மிக கவனமாக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கு. நிச்சயமா அவர்கள் ஒரு கன்சர்ன், அவங்க அந்த இளம் தலைமுறை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு கன்சர்ன் கொண்டு வந்தா அவங்களுக்கு தேவையான மரியாதை கொடுத்து அதற்கான ஒரு தீர்வையும் நம்ம கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கு. அவர்களை இக்னோர் பண்ணா they never come back to us. Exactly. ஏண்டா இந்த வாழுற சூழல் அப்படியான ஒரு சூழல். அவர்கள் பாடசாலைக்கா அல்லது காலேஜுக்கா அல்லது யூனிவர்சிட்டி லெவலில் போய்க்கல அவைக்குரிய அப்ரிசியேஷன் அங்கே வருது. அவர் சின்ன விஷயத்தை செய்தாங்க. ஆனால் நாங்கள் அதை கொடுக்க தவறிட்டோம்டா, அந்த விளக்கங்களை கொடுக்க தவறிட்டோம்டா அந்த பிள்ளைகள் வந்து எங்களோட வந்து ஒர்க் பண்ண போகிறதில்லை. ஆனால் நாங்கள் இப்போ ஒரு கடந்த 4-5 வருடங்களாக நான் பார்க்குறேன் நிறைய இளந்தலைமுறை கோயிலாகட்டும் சமூக விழாக்களாகட்டும் நிறைய வடிவாக செய்யணும். அப்போ அது இதுமே சந்தோஷம், அது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேர் அதை பார்த்து சந்தோஷப்படுறோம். சந்தோஷம். அடுத்த கேள்வி வந்து சின்ன சின்ன பாட்டாக கொஞ்சம் கேள்விகள் இருக்குது. இப்போ மொன்றியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கனடாண்டு ஹோலாக பார்க்கலாம், இல்லை மொன்றியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேட்குற விஷயங்களை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, அதில் எப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது, அது எவ்வளத்துக்கு சரியான விதத்தில் நடந்து கொண்டு இருக்குது. வியாபாரம் வந்து தமிழர்கள் வந்து நிறைய வியாபாரத்தில் நல்லா, குறிப்பாக ஈழத்தமிழர்கள் வந்து நிறைய வியாபாரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவர்கள்கிட்ட நான் பார்த்த ஒரு குறைபாடு வந்து தற்போது வளர்ந்து வரும் அந்த டெக்னாலஜி அதோடு வந்து இன்னும் அவங்க வந்து கைகோர்க்கவில்லை என்று தான் சொல்லுவேன். நிறைய அப்டேட் ஆகணும். நாங்கள் இப்படி தான் பண்ணோம், இதே முறையில் தான் போவோம், இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்னு ஒரு மனநிலையிலையும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அது விவரம் தெரியாமல் இருக்காங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அந்த ஆன்லைன் ப்ரெசன்ஸ்மாங்க, வெப்சைட்டு இருக்கிறது, ஆன்லைனில் ஆர்டர் எடுக்கிறது, ப்ளஸ் ரிவ்யூ போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு வியாபாரத்துக்கு, உலகமயமாக்கப்பட்ட இந்த வியாபாரத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் மிக அருமையான திறமை இருக்குது. எதையுமே செய்யக்கூடிய மலையை வில்லா வளைக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்களை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான அந்த ப்ராசஸ்டு இதுக்குள்ளே போகாமல் அது ஒன்று நோட் பண்ணேன். மற்றபடி வியாபாரம் நல்லா செய்கிறாங்க. இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தரை மனசில் ஏற்றுக்கிட்டு இருந்தால் அவருடைய கொள்கைப்படி நம்ம வாழணும். இன்னொருத்தங்களை ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இன்னொருத்தங்களை வந்து அவங்களோட பிஸ்னஸை நம்ம கீழே கொண்டு போய் நம்ம பிஸ்னஸ் மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. எனக்கு நிறைய பிஸ்னஸ் வெபினார்ஸ்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், வகுப்புகள்லாம் இது பண்ணியிருக்கேன். அதில் அவங்க சொல்லிக் கொடுத்தது வந்து யாரையுமே நம்ம வந்து போட்டியாக பார்க்கக்கூடாது, அவங்களோட நம்ம எப்படி கொலாபரேட் பண்ணலாம். ஓகே, நான் இந்த ப்ராடக்ட்லாம் வைக்கிறேன்னா நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களா, நீங்கள் எனக்கு எப்படி கஸ்டமர் ஆகலாம், நான் உங்களுக்கு எப்படி கஸ்டமர் ஆகலாம், இல்லை என்னோட கஸ்டமருக்கு உங்களோட பிஸ்னஸ் எப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம், உங்களோட கஸ்டமருக்கு என்னோட பிஸ்னஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம், எப்படி நம்ம ஒரு கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கொலாபரேட் பண்ணிக்கிட்டே தான் போகணும்னு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த விஷயமும் பற்றாக்குறையாக இருக்கிறது. பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அடாப்டேஷன் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்த மற்ற பிஸ்னஸையும் கொஞ்சம் கை தூக்கி விட்டுட்டு
அந்த நாலேஜ் ஷேரிங்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்மையில் கூட நான் ஒரு பதிவில் பார்த்தேன், ஒரு ஆள் எழுதியிருந்தார், தலைவர்கிட்ட நேரடியாகவே இருந்தவர், பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் எழுதியிருந்தார், எந்த ஒரு சமயத்திலும் எதிரிகளுக்கு தன் பர்சனல், அதாவது பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ஏற்படக்கூடாதுன்றதில் கூட அவர் சரியான உறுதியாக இருந்திருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு தளம் வந்து தாக்கி அளிக்கப்பட இருக்கைக்குள்ள அவர் கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளுக்கு உங்களோட உயிருக்கு ஆபத்து வந்தாலும் அந்த 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 இடத்துல இருக்கிற அந்த இராணுவத்தின பிள்ளைகளோ துணைவிமார் இருந்தால் அவைக்கு எந்த விதத்திலையும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடாதுன்றல அது மாதிரி நிறைய சம்பவங்களை நாங்கள் வாசிக்கிறோம். எங்களோட முன்னோர்களும் அப்படித்தான் இருந்திருக்கணும். சங்க இலக்கியங்களே வருது. ஒரு 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 போருக்கு முதல் அந்த அரசன் வந்து சொல்லியிருக்கிற தன் மக்களுக்கு கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், பசுக்கள் எல்லாம் வந்து வெளியில் போங்க, இன்றைக்கு நாங்கள் தாக்க துவங்க போகிறோம்னு சொல்லி. அதுதான் எங்களோட தர்மம், அதுதான் எங்களோட தார்மீகம். அப்படி இருக்கிற இந்த இடத்துல பிஸ்னஸுக்காகவோ அல்லது வேறு ஒரு விஷயத்துக்காகவோ எங்களுக்குள்ள நாங்களே வந்து வேறுபாடை பார்க்குறதோ அல்லாட்டி குத்த வேணுமென்று யோசிக்கிறதோ அதை விட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயங்களை செய்ய வேணுமென்ற விஷயத்தை சொல்லி தான் நானும் மிக ஆணித்தரமாக நம்புகின்றேன். ஓகே, இப்போ புலம்பெயர் தேசங்கள் அல்லது கனடாவில் இந்த வியாபாரத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது இங்கு தமிழ் எப்படி இருக்கின்றது உங்கள் பார்வை? நிறைய இடங்களில் அவர்கள் வசதிக்கு ஏற்ப தமிழ் மொழியை கற்பிக்கிறார்கள், இலவசமாகவும் கற்பிக்கிறார்கள், வகுப்புகள் மிக குறைந்த கட்டணத்திலும் கற்பிக்கிறார்கள். ஆனால் நான் பார்த்த விடயம் அது என்னாலுமே அது செயல்படுத்துவதில் கடினம் இருக்கிறது. ஏன்னா அந்த புலம்பெயர்ந்த பிள்ளைகளுக்கு இன்னும் தீவிரமாக மொழியை கொண்டு சேர்க்கும் பொழுது அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. மொழி அவர்கள் பிரெஞ்சு மொழியில் இங்கே பிறந்து வளர்ந்து அதை கற்கும் பொழுது நான் தமிழ் மொழியை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுதும் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அது இன்னும் கொஞ்சம் தீவிரமாகவும், அதே சமயம் இங்கே ஃப்ரெஞ்சு கிளாஸ் வகுப்புகள் நீங்கள் கற்க போயிருப்பீர்கள். இப்போ நானும் லெவல் 1 ஃப்ரெஞ்சு கிளாஸ் போனபோது அந்த ஆசிரியை வந்து அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் இங்கே கிளாஸ்க்கு வருவாங்க. ஷீ பிரிங் த நியூஸ் பேப்பர் கட் பண்ணி நம்பர்ஸ்லாம் எழுதி அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணி அந்த கிளாஸுக்கு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஆசிரியர்கள் அவ்வளோ எஃபர்ட் போட்டு விஷயத்தை கொண்டு போய் ஒரு கிளாஸுக்கு போனால் மட்டும்தான் நம்ம தமிழ் மொழியை கொண்டு போக முடியும். அதற்கு இங்கே நிறைய தமிழ் ஆசிரியராக வாலண்டியராக போகிறாங்க, வேறு வேறு வேலைகளுக்கு இடையில் ஓடும்பொழுது அது கொஞ்சம் அந்த விடயத்தில் கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது. இன்னுமே நம்ம ஒரு ஆகச்சிறந்த அனன்யா என்ற ஒரு சிறுமியை பார்த்திருப்பீங்க, லண்டன் அல்லது யூகேயில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஆகச்சிறந்த தமிழ் ஆளுமையாக இருப்பாள் அந்த பெண். அது முழுக்க அவங்க அப்பாவோட எஃபர்ட். அந்த மாதிரி மான்ட்ரியல்லையும் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேரையாவது நம்ம உருவாக்கி விட வேண்டும். நான் கூட கடந்த காலங்களில் படிப்பிக்கல யோசிச்சிருக்கிறேன். நுங்கு என்ற ஒரு சொல்லு படிப்பிக்கும் போது பனை தெரியாத ஒரு பிள்ளைக்கு படிப்பிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் யோசிக்க வேணும். அதை யோசிச்சு நிச்சயமாக அந்த நுங்கு இங்கனாக்கு நுங்கு என்று சொல்லி போட்டு நகர்ந்து விட முடியாது. அந்த பனையை படிப்பிக்காத அந்த பிள்ளைக்கு நுங்கு படிப்பிச்சு பிரயோசனம். அது ஒரு சின்ன ஒரு உதாரணம். அதே மாதிரி தான் நீங்கள் முதல்ல சொன்னீங்க, கதை வடிவில் படிப்பிக்க முடியும். அப்படி சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது வந்து அதே விஷயத்தில் தமிழ் என்று சொல்லும்போது தமிழ் கற்பித்தல் மட்டும் தமிழாக எடுக்க முடியாது. மொன்றியல், டொராண்டோ மாதிரி தேசங்களில் தமிழ் வளர்க்கப்படுவது எப்படி இருக்கு? கற்பித்தலை தாண்டி தமிழில் ஆர்வம் கொண்ட பெற்றோர்கள் மட்டும்தான் தமிழ் வகுப்புகளுக்கு விடுகிறார்கள். நிறைய பேர் வந்து எதுக்காக தமிழ் படிக்கணும், நான் கற்பித்தலை தாண்டி தமிழ் படிக்கிறது, கற்பித்தலை தாண்டி கலை, நிச்சயம் அந்த கலை வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த கலையின் ஊடாக நீங்கள் என்ன பிள்ளைகளுக்கு மனதில் பதிய வைக்க முடியுமோ அதை எளிதாக பதிய வைக்க முடியும். ஒரு நடனத்தின் ஊடாகவோ அல்லது ஒரு வாய்ப்பாட்டின் ஊடாகவோ அல்லது ஒரு இந்த விடயங்கள் ஊடாக தமிழ் ஆசிரியர் ஒரு தமிழ் மொழியை கற்பிப்பதை விட இது வந்து மிக அதிகமாக. இப்போ என் மகன் வந்து தேவாரம், திருவாசகம் எல்லாம் மனப்பாடம் செய்து சொல்கிறார். அதுக்கு பொருள் தெரிகிறது என்பது அடுத்த விஷயம். ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் வாய்க்குள் போய் அதை மனப்பாடமாக சொல்கிறார்கள். இதை ஒரு தமிழ் ஆசிரியராக நமக்கு செய்ய முடியாது, ஆனால் ஒரு பாட்டு ஆசிரியராக அவர் செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு பழைய ஒரு கண்ணதாசனின் பாடலை நாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதே ஒரு பாடலுக்கு நடனம் ஆட வைத்தால் அந்த பாடலை பாடுகிறார்கள்.
அப்போ இந்த கலை என்பது மிகப்பெரிய ஆயுதம். ஸோ இதை பயன்படுத்தி பிள்ளைகளை எப்படி வேண்டுமானாலும் நம்ம கொண்டு செல்லலாம். நான் அடிக்கடி இசை நடன ஆசிரியர்களோட இங்கே மொன்றியல்ல கதை கேட்கல. நான் அதைத்தான் நான் நிறைய தரம் நான் சொல்லியிருக்கிறேன், கதைக்கிறேன். நாங்கள் அந்த விஷயங்களை அவைக்கு சொல்லிக் கொடுக்க அதன் கருத்தையும் மெதுவாக சொல்லி கொடுத்தினோம் என்று சொன்னால் இன்னும் அதிசயமாக இருக்கும். நிறைய அற்புதங்களை நாங்கள் செய்வோம். அது செய்கிற இல்லை என்று சொல்ல முடியாது, ஆசையாக செய்தோன்றிருப்பினோம். பட் அது வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. தமிழர்களிடையான ஒற்றுமை அடுத்த போய் அது ரொம்ப தேவையான ஒன்று. தற்போது கொஞ்சம் நிறையவே பற்றாக்குறையாக இருக்கிறது. நானும் சிரிக்கிறேன், நீங்களும் சிரிக்கிறீர்கள். நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்வது போலதான், தமிழ் என்ற ஒற்றை புள்ளியில் ஒற்றுமையாக நிற்போம். வரலாற்று கடமை என்றால் கண்டிப்பாக அங்கே ஒன்றாக வர வேண்டும். அதே போல் அந்த மற்ற கம்யூனிட்டிகளை எல்லாம் பார்க்கலாம். ஜூயிஷ் கம்யூனிட்டி ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த தமிழர்களுக்குள் இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கிறது. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், இப்படி என்று உள்ளறையே நிறைய பிரிவுகள், அதற்குள் உட்பிரிவுகள் என நிறைய விடயங்கள் இருப்பதால் அவர்கள் இந்த தடைகள் எல்லாம் தாண்டி நான் தமிழர் என்ற ஒரு விடயத்திற்கு வந்து ஒற்றுமையாக நிற்பது என்பது கொஞ்சம் கடினமான வேலைதான். கொஞ்சம் யோசித்து பார்த்து முயற்சிக்க வேண்டும். நிச்சயமாக. ஆமாம், அந்த பூனைக்கு யார் மணி கட்டுவதும்பார்கள். நிச்சயமா யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்க வேண்டியதுதான். எல்லாரோடும் ஒற்றுமையாக, எல்லோரிடம் சமாதானத்தோடு. என்னுடைய கடமை, எனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ சொந்த விருப்புகளை தள்ளி வைத்து விட்டு நான் இதை செய்வேன். அதுதான் அந்த நிச்சயமாக அந்த பாயிண்ட், அந்த நீங்கள் சொன்ன விஷயம், விருப்பு வெறுப்புகள். நான் பார்த்த அளவில் ஈகோன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது சரியான கஷ்டம். அதால தான் நான் நினைக்கிறேன் நிறைய அந்த ஒற்றுமைக்கு தடங்களாக இருக்கிறது. அதான் இருக்கும் நினைக்கிறேன். நாங்கள் அதுகளை கலைந்து அருமையான ஒரு தமிழ் சொல்லி. ஆமாம், ஈகோ என்றால் தன்முனைப்பு. தான் பெரியவன் என்ற நினைப்பு, தன்முனைப்பு. அருமையான ஒரு தமிழ் சொல்லி. நீ அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்துவோம். அந்த தன்முனைப்பை அகற்றினாலே சரியாக நினைக்கிறேன். நாங்கள் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். சந்தோஷம். வியாபாரத்தை பற்றி பார்த்தோம். அரசியல் அண்மையில் கியூபெக் மாநிலத்தில் முதன்முறையாக ஒரு பெண் மிலானி வென்றெடுத்திருக்கிறார். இது ஒரு மிக நல்ல தொடக்கம். இனி வரும் தலைமுறையில் நம் பிள்ளைகள் அனைவரும் நிச்சயமாக அந்த களத்திற்கு இறங்குவார்கள். எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கிறது. என் மகளையும் இந்த மாதிரி ஒரு விடயத்திற்கு கொண்டு வர, முக்கியமாக அவளை ஒரு லாயர் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கறிஞராக. ஏனென்றால் நான் சந்தித்த விடயங்கள், என்னிடம் உதவி கேட்டு வரும் நிறைய பேருக்கு இந்த மொழி பிரச்சனையால் நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு இதை தெரிந்த ஒரு வழக்கறிஞருக்கு அவ்வளவு பாடுபடுகிறார். அப்போ நான் என் மகளிடமும் அந்த வேண்டுகோளை வைத்தேன். அவளுக்கும் அதை செய்வதற்கு விருப்பம். இதே போல் மிலானி தொடங்கி வைத்தது ஒரு நல்ல தொடக்கம். மிலானியை தொடர்ந்து இன்னும் நிறைய பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் சேர்ந்து அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். தமிழர்கள் என்றாலே திறமையானவர்கள், தமிழர்கள் என்றாலே எல்லாம் செய்யக்கூடியவர்கள் என்ற தமிழரின் பெருமையை அவர்கள் வெளிக்கொணர வேண்டும். அந்த சொல்லு மிக ஆழமாக மனதில் பதிகின்றது. நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோ புலமை இல்லை. அப்போ எங்கட புலமைகளை வெளியில் கொண்டு போக வேணுமெண்டா இப்படியான பிள்ளைகள் உருவாக வேணும். அரசியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், எழுத்தாகட்டும், ஆங்கில எழுத்து ரைட்டிங் ஆகட்டும், ரிப்போர்ட்டிங், இந்த பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ், நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ், இப்படியான மீடியாக்களாகட்டும், அந்த விதத்தில் இந்த பிள்ளைகள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற விஷயங்களை இறங்கி வேலை செய்து அவையோட சேர்ந்து எங்களோட கலைகளை, எங்களோட பண்பாட்டை, எங்களோட நாரியங்களை வெளியில் கொண்டு போகணும். அது இந்த காலத்தில் ஏற்பட்ட கடமை. நிச்சயமாக. இன்னொரு முக்கியமான ஒரு இளந்தலைமையில் பேர் குறிப்பிட வேண்டியது சுபிதா. ஐநா வரைக்கும் போய் நம்மளுடைய பிரச்சனையை இன்று வரை விடாமல் போராடி கொண்டிருக்கும் ஒரு இளந்தலைமுறை. சுபிதா போல, மிலானி போல நான் நிறைய இளந்தலைமுறையை சந்திக்கிறேன். அவர்கள் எல்லாமே மிக திறமையோடு இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நம் அடையாளம் காட்ட வேண்டும். இந்த தமிழ்வி நிகழ்ச்சியின் ஊடாகவே நீங்கள் வருங்காலத்தில் நிச்சயமா இப்பதான் நாங்க துவங்கி இருக்கிறோம். நல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம். தொடர்ந்து நிச்சயமாக நாங்க இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுவோம்.